ஸ்கூலில் சக்கலால் கல்விதான் கொடுத்து புதிய ஆண்டு பயணம் எப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கீங்க. புதிய ஆண்டு பயணம் எப்படி? இந்த வசனம் கேட்கணும், பக்தத்தை செய்தி கேட்கணும், பிரசங்கம் கேட்கணும், தீர்க்க தரிசன செய்தி கேட்கணும். இப்படி வந்திருக்கீங்க. நீங்கள் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களோடு கர்த்தர் பேச போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் இந்த கூட்டத்திற்காக இல்லை மாத்திரம் அல்ல, இந்த வருஷத்துக்கான தீர்க்க தரிசனமான செய்தியை 3 நேரம் பேசினார். நவம்பர் மாதத்தில் சொன்னது, டிசம்பர் மாதத்தில் 2 முறை பேசின காரியங்களை நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனாலும் சில உலகத்தில் சம்பவிக்கிறதில் செய்திகளை, குறிப்பிட்ட செய்திகளை சொல்லி ஆகணும். தீர்க்க தரிசன செய்தி. ம் 2026ஆம் ஆண்டுக்கான தீர்க்க தரிசன செய்திகள் கர்த்தர் 3 முறை பேசினார். 3 முறை பேசினது. அது நவம்பர் மாதத்திலும் டிசம்பர் மாதம் 2 நேரம். அதை நான் எழுதி எடுத்து நிறைய நேரம் பேசணும். நான் பயபக்தியோடு, அதாவது பயந்து நடுங்கி சில காரியங்களை என்னால் கேட்க முடியும். ஆனாலும் மீண்டும் நான் அதை தியானம் பண்ணி எழுதி தான் உங்களோடு கூட சொல்லணும். இது கர்த்தர் சொன்னதை நான் சொல்லுவேன், அவ்வளோதான். இதோ நான் மகா வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறேன். ஆல்பா ஒமேகாவான தேவன், ஆதியும் அந்தமான தேவனாயிருக்கிறேன். என்னால செய்யக்கூடாத அதிசயம் என்று உண்டோ? நான் வாக்கு பண்ணினதை செய்கிற கர்த்தராயிருக்கிறேன். வரும் நாட்கள் கொடூரமும் கடூரமுமானதாயிருக்கும். அந்த நாட்களுக்கு முன் நிற்பவன் யார்? சங்கார தூதன் இறங்குகிறதை பார்க்கிறேன். கொடிய வாதைகள் தேசத்திலே வருகிறது. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மறிக்கிற நிலை. ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆனாலும் என் சமூகத்தில் வந்து நிற்கிற, என் சட்டங்களின் நிழலுக்குள்ளே வரும்போது அவர் தம் சிறகுகளால் மூடுவார் என்ற வார்த்தைப்படி நான் அவர்களை என்னுடைய சிறகுகளால் மூடுவேன். பஞ்ச காலம் கொடியதா இருக்கும். நேக தேசங்களிலே மழை பெய்யாத நிலை. தண்ணீருக்காக அலைந்து திரிவார்கள். தண்ணீருக்காக சில தேசங்களில் யுத்தங்கள் வருகிறதை பார்க்கிறேன். கிழக்கு ஆசியா நாடுகளில் ஒரு கொடூரமான நிலை, எவரும் கணிக்க முடியாத நிலை. தேசத்தை விட்டு ஜனங்கள் இடம் பெயர்கிற நிலை, தேசத்தை விட்டு தேசத்துக்கு ஓடுகிற நிலை. சில தேசங்களில் பல பகுதிகள் தீக்கு இரையாகிற நிலை. அநேக தேசத்திலே பல்வேறு விதமான அழிவுகள். அநேக தேசங்களை நான் அசைக்க போகிறேன். ஆனாலும் என்னை தேடுகிற ஜனங்களுக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாக இருக்கும். ஊழியங்களிலே மாற்றங்கள் உண்டாகும். ஊழியங்களிலே வல்லமை வெளிப்படும். அநேக ஊழியங்களை சிதறடிக்கக்கூடிய இயேசுவின் ஆவிகள் ஆத்துமாக்களை சிதறடிக்கிறதை பார்க்கிறேன். ஊழியர்கள் இடறி விழுகிறார்கள். உலகம் அவர்களை இழுக்கிறது. உண்மையான ஊழியர்களுக்கும் உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன். மறைந்திருக்கிற ஊழியங்களை வெளிப்படுத்துவேன்.
தேசத்தை காரிருள் மூடுகிறது. இருளின் அடிமைத்தனங்கள் ஜனங்களை பலவிதமான கட்டுகளுக்குள்ளே கொண்டு போவதை பார்க்கிறேன். தேசத்தை கலக்குகிற ஆபத்தான நிலை காரியங்களை பார்க்கிறேன். தேசத்தை கலக்குகிற ஆபத்தான ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ஒரு பக்கம் ஜனங்கள் என்னை தேடி வருவார்கள், ஒரு பக்கம் ஜனங்கள் என்னை எட்டு விலகி ஓடுவார்கள். ஆனாலும் என்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு நான் என் சட்டங்களின் நிழலா என்னுடைய ரெக்கையினால் நான் மூடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.